ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் நடக்கும், மனசுக்கு எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடக்கும். நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சோமே, நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மகிழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. சில மீனராசிக்காரங்களாம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டம் இருக்குது. யாருக்கெல்லாம் மீன ராசியில் இப்போ சுக்கிரன் உங்கள் சுய ஜாதத்தில் இருக்காரோ உறுதியாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2022லேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் இப்போ இருக்க குழப்பம், இதெல்லாம் சொல்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. யாரை மேலே ரொம்ப அன்பு வச்சிங்களோ, யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, யாரை முழுமையாக நம்பினீங்களோ அவர்கள் மூலமாகவே மீன ராசிக்காரங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. அது அண்ணனாக, தம்பியாக, தங்கையாக, அக்காவாக, உறவாக, யாராக இருந்தாலும் ஒரு லாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிரக ரீதியாக ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. ஸோ அதே போல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சு நடக்க போகிறாங்க, உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. எவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உறவு இனிமேல் கண்டுக்கிற போகிறாங்க. எப்படா பேசுவாங்கன்னு காத்துக்கிருந்தீங்கள, இனிமேல் பேசக்கான, உங்கள் பேச்சை கேட்பதற்கான, உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பாசம் காட்டுவதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்க போகுது. யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும், காரு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் கட்டாயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தான் இதை செய்யணும். நீங்கள் தான் இதுக்கான ஒரு சரியான நபர். உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நம்முடைய மீனராசி பெண்களுக்கும் சரி, மீனராசி ஆண்களுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகம் கொடுக்குது. ஸோ அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்து நடத்தலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கட்டாயமாக அந்த பொறுப்பில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். யார் யாரெல்லாம் மீனராசியில் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், எப்படியா ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடிய மீனராசிக்காரங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ், நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை இந்த கோச்சார கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. சரியா? அதேபோல் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலக போகுது. கடின முயற்சி எடுத்துட்டீங்க, எவ்வளவோ இன்வால்மெண்ட்டாக முயற்சி எடுத்தீங்க, ஆனால் எல்லா முயற்சியிலையும் ஒரு 60-70% கொண்டு போகலையும் தடை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் மனசார என்ன விஷயத்தை செயல்படுத்தி முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அப்படியே நடக்கும். மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறக்காண்டி செய்யாதீங்க. உங்கள் உள்மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு செய்யுங்க.
அப்படி கேட்டு செஞ்சீங்கன்னா உறுதியாக மீனராசிக்காங்க நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்ற சனி பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த மாதத்தில் முழுமையாக பார்ப்பதனால உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் முழுமையான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன் சார், சந்தோஷம் கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்கும். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிரச்சனை சரியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பில் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. இந்த ஆகஸ்ட் 15க்கு மேலே முடிஞ்சளவு நீங்கள் தொழிலுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துவீங்க. அதற்கான சூழ்நிலை உருவாகுது. உங்களுக்கான ஒரு பதவி உயர்வும் கிடைக்க போகுது, அந்தஸ்தும் கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா சிறப்பான விஷயங்களை நம்முடைய மீனராசிக்காரங்க பெறுவீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, புதியதாக கடன் வாங்கக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எதையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை உடனே ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களை உட்படுத்தணும். அதை விட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. என்ன விஷயம்னாலும் அது என்ன பண்ணணும், கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் வெற்றி உறுதி. நம்முடைய மீன ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இதில் நீங்கள் எந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரங்கிறதையும், உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறத நம்முடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நட்சத்திர ரீதியான வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக அனுப்புகிறேன். ஸோ அதை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஏற்றம் மாற்றம் நம்முடைய மீனராசிக்கு சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.